ஹாய், வெல்கம் டு சுரேஷ் கீர்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அதை வீடியோவாக நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். எனக்கு என்ன நடந்துச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணதுனால அப்படிங்கிறத பற்றியும், மார்கழி முதல் நாள் என் வீட்டில் நான் எப்படி விளக்கேற்றிருந்தேன் அப்படிங்கிறத பற்றியும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மார்கழி முதல் நாளுக்கு நாள் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, வீட்டை எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு, தொடச்சிட்டு, பூஜை பாத்திரத்தை எல்லாத்தையுமே விளக்கிட்டு, கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு, காலையில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றுற மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். பொட்டு வைக்கலை, காலையில் தான் பூஜைக்கான வேலையெல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். மார்கழி அன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா 3:40க்கெல்லாம் எழுந்திரிச்சு வாசலில் சாணி தெளித்து கூட்டி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் குளிச்சுட்டு வந்திருந்தேன். குளிச்சுட்டு வந்துட்டு பிரம்ம முகூர்த்த பூஜைக்கான வேலை எல்லாத்தையுமே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரத்தில் எல்லாத்துலேயுமே பொட்டு வச்சிட்டு இருந்தாங்க. நான் ஃபோட்டோவுக்கு பூ வச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து கோயிலுக்கு போயிட்டாங்க. மார்கழி மாதம் காலையில் எப்பயுமே வந்து கோயிலுக்கு போயிடுவாங்க. கோயிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. நான் வந்து வீட்டில் விளக்கு வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி அதிகாலையில் சாமி கும்பிட்றது ரொம்பவே பவர்ஃபுல்லுங்க. நீங்கள் கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கையை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து கண்டிப்பாக நிப்பாட்டும். நல்ல நிலமையில் நம்ம இருப்போம். உங்களுக்கு இந்த பூஜையை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவாக தான் நான் இதை பார்த்துருந்தேன். உண்மையாலுமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் நமக்கு யாரோட தொந்தரவுமே அதிகமாக இருக்காது. சாமிக்கும் நமக்கு உண்டான ஒரு உறவை இது ஏற்படுத்தும். என்னோடய வாழ்க்கையில் நான் ஜீரோவாக தான் இருந்தேன், கண்டிப்பாக நான் சொல்வேன். இன்றைக்கி வந்து என்ன 4 பேர் வந்து நீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பூஜை மட்டும்தான் காரணம்னு நான் தைரியமாக சொல்வேன். ஒரு விஷயம் நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத தாண்டி நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி நமக்கு பண்ணும்போது கண்டிப்பாக கடவுள் அதை கொடுப்பாங்க. நடக்கிறப்ப தான் நடக்கும், நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்காம, இது நடக்கும், நம்ம கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும் அப்படின்னா, இதோட சக்தியே வந்து மிகப்பெரிய பொக்கிஷம் மாதிரி தாங்க நான் எடுத்துக்கிறேன். எனக்கு என்னென்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய வீடு தாங்க எனக்கு மிகப்பெரிய ஒரு கனவே. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வீடு இருக்கா அப்படின்னா இருக்குது, இடம் இருக்குது. ஆனால் வீடு வந்து ஒரு 3 வருஷம் தான் நான் சொந்த வீட்டில் இருந்திருப்பேன். மற்ற நாள் ஃபுல்லும் எல்லாமே நான் வாடகை வீட்டில் தான் இருந்திருக்கேன். உண்மையாலுமே இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை இல்லை அப்படின்னா நான் கிடையாது. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். இது உண்மையான ஒரு விஷயங்க. எனக்கு உணர்வுபூர்வமாக நடந்திருந்த ஒரு விஷயம். போன வருஷம் ஒரு வீட்டில் இருந்தேன் வாடகைக்கு. அதுக்கு முந்தின நாள் ஒரு வீட்டில் நான் வாடகைக்கு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நான் வந்து என்னோடய சொந்த வீட்டில் என்னோடய வாசலில் கோலம் போட்டு என் பூஜை ரூமில் விளக்கு வச்சு நான் சாமி கும்பிட்றேன் அப்படின்னா, கண்டிப்பாக இறைவனுக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். இதுக்கு வந்து சொல்ல வார்த்தைகளே கிடையாது. இந்த சந்தோஷத்துக்கு யாருமே என்னை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்லாம் சொல்லவே முடியாது இல்லைங்களா? இதுதான் உண்மையான ஒன்று. பிரம்ம முகூர்த்த பூஜை எப்படி பண்ணணும் என்னன்னு நிறைய பேர் என்னை பார்க்குறவங்கெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. எனக்கும் ஆசையாக இருக்குது, நானும் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம வந்து அதிகாலையில் குளிச்சுட்டு கரெக்டாக அந்த 5:30 மணிக்குள்ளே நம்ம விளக்கு வச்சோம்னாவே போதும். ரொம்ப வந்து 4:30க்கு ஏற்றுறது ரொம்பவே பவர்ஃபுல் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? 5:30க்குள்ளே விளக்கு வச்சிடணும். பிளேட் வந்து பார்த்திங்கன்னா பித்தளை பிளேட் வாங்கிக்கோங்க. 5 அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நம்ம பஞ்சபூதத்துக்கும் விளக்கேற்றுறோம் அந்த டைமில் பிரபஞ்சத்துக்கிட்ட கரெக்டாக நம்ம யாருமே நம்மக்கிட்ட கனெக்டில் இல்லாதப்போ சாமி மட்டும் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு நேரம் தான் அது. அந்த நேரத்தில் நம்ம சாமி கும்பிடும்போது நம்ம பேசுகிறத வந்து பிரபஞ்சம் கேட்கும். நம்ம அதை வந்து அந்த ஒரு டைமிங் வந்து ரொம்பவே வந்து எஃபெக்ட் ஆனதுன்னு தான் நான் சொல்வேன். அவ்வளோ தூரம் பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான ஒரு நேரம் தான் அந்த 3:30 to 5:30 அப்படிங்கிற டைமு. எனக்கு ரொம்ப பிடிச்ச டைமுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த டைமில் நம்ம என்ன வேண்டுனாலும் கண்டிப்பாக அது நடக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும்னா, நன்மையாக நினச்சி நம்ம அதை கொண்டு போகணுமே தவிர வேறு எதுக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது.
விளக்கு வச்சுக்கோங்க. சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் ரொம்ப வந்து நான் அதை வைக்கணும் இதை வைக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்ம அதை வச்சு சிம்பிளாக சாமி கும்பிடலாம். நான் வந்து எப்பயும் பார்த்திங்கன்னா கற்கண்டு வைப்பேன், இல்லைனா என்னால் முடியலன்னா சர்க்கரை கூட நான் வச்சுப்பேன், சாக்லேட் வச்சுக்கலாம், பழம் வச்சுக்கலாம். நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சுக்கலாம். தினமும் தலையோட குளிக்கணுமாங்க, இல்லைனா குளிக்காமல் விளக்கேற்றலாமாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளி இவங்க மட்டும் தலையோட குளிச்சுக்கலாம் 2 நாளைக்கு. மற்ற நாள்லாம் உடம்புக்கு குளிச்சுக்கலாம். இப்போ நமக்கே தெரியும், இப்போ வெளியில் எங்கேயும் போனாவோ இல்லைனா பீரியட்ஸ் ஆனாவோ இந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு தலைக்கு குளிக்கணும்னு தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி டைமில் மட்டும் தலைக்கு குளித்தா போதுங்க. தலைக்கு குளிச்சுட்டு விளக்கேற்றிக்கலாம். இதுதான் ப்ராசஸ். நீங்கள் எப்பயும் சாமி கும்பிட்ற மாரி கும்பிட போகிறீங்க. என்ன ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 அகல் விளக்கு மட்டும் நம்ம தனியாக வச்சு கும்பிட போகிறோம். சாமி ரூம்லேயே ஒரு பிளேட்டில் வச்சு கும்பிட போகிறோம். இதுதான் நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு நம்ம சாமி கும்பிடணும். நமக்கு என்ன தெரியுமோ அதை செஞ்சு தான் சாமி கும்பிட முடியும். ஒரு சில விஷயங்கள் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது நமக்கு முடிகிற விஷயங்களாக இருக்கும், நம்ம செய்ய முடியும் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் பிரம்ம முகூர்த்த பூஜை. இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. மனசை போட்டு குழப்பிக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. நீங்களும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும், பயம் தெளியும், தெளிவு கிடைக்கும், மனசு நிம்மதியாக இருக்கும், உங்களோட லைஃபே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வாழ்க்கையை மாற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பூஜை மட்டும்தான், என்னுடைய கடவுள் மட்டும்தான் மாற்றினாங்க. இதுதாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.